ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது 369 மெத்தட். இந்த மெத்தட்குள்ளே போகிறதுக்கு முன்னக்கூட்டி நாம் செய்ய வேண்டிய விஷயம், அதாவது என்ன அப்படின்னா, ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். நமக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் மிகவும் தெளிவாக இருக்க வேணும். உதாரணத்துக்கு, நமக்கு ஒரு வேலை வேணும் இல்லையா, பணம் வேணும். அந்த வேலை கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். அதே மாதிரி நமக்கு தேவையான பணம் கிடைச்சிதுன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். அந்த தேவையான விஷயம் என்ன, நமக்கு எது வேண்டும், என்ன வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு முடிவு எடுக்கணும். ரெண்டாவது, ஏன் வேண்டும். அதாவது முதல்ல என்ன வேணும், ரெண்டாவது ஏன் வேண்டும். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு என்கிட்ட இப்போ 1 lakh இருக்குது. அந்த 1 lakh வச்சு என்ன செய்வேன்? என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுருப்பேன், மற்றும் என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுருப்பேன். புரியுதுங்களா? நான் சொல்ல வர்ற விஷயம் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அதாவது என்ன வேணும், எனக்கு பணம் வேணும். இந்த பணம் கிடைச்சா என்ன செய்வேன்? என் குடும்பத்தையும் என்னை சுற்றி இருப்பவங்களையும் சந்தோஷமாக வச்சுருப்பேன். கண்டென்ட் புரிஞ்சிருச்சிங்களா? இதைத்தாங்க நம்ம ஒரு கண்டென்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். அதாவது உதாரணத்துக்கு, எனக்கு இன்று 1,00,000 ரூபாய் சம்பளம் கிடைத்தது. அந்த பணத்தை வைத்து நானும் எனது குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். என்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சியை எனக்கு தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் இதை சொன்னேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை இப்படி ஒரு கண்டென்ட்டாக, அதாவது வேலையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பிடித்த நபராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு கண்டென்ட்டாக அப்படி 1 லைனில் ரெடி பண்ணிக்கிறீங்க. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, விஷுவலேஷன், காட்சிப்படுத்துதல். அதாவது 1,00,000 ரூபா பணத்தை வாங்குறீங்க, அப்படியே உங்கள் பேக்கில் வைக்கிறீங்க, அப்படியே நடந்து வர்றீங்க, உங்கள் கார் ஓப்பன் பண்ணுறீங்க, உள்ளே ஏறுறீங்க, காரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்படியே போகிறீங்க, ஒரு பேக்கரி அங்கே நிப்பாட்டுறீங்க. இப்போ உங்கள் அம்மாவுக்கு என்ன வேணும், என்ன பிடிக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க விரும்பி சாப்பிட்ற பொருள் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா தேடி வாங்குறீங்க. காருக்குள்ளே ஏறுறீங்க, அப்படி வீட்டுக்கு போகிறீங்க. எல்லார்கிட்டையும் இதை கொடுத்து அவங்க சாப்பிட்ற அந்த அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். அந்த சந்தோஷத்தை உணர்வு பூர்வமாக இருக்கணுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் காட்சிப்படுத்தணும். அப்படி காட்சிப்படுத்திய ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி கற்பனையாக ஒரு படமாக உங்கள் கண்ணு முன்னாடி அப்படியே ஓடணும். அதை பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நமக்கு பிடிச்சதை தான் கேட்டிருப்போம். ஏன் வேணும் அப்படிங்கிறதும் நமக்கு பிடிச்சது தான். இந்த 2 விஷயமும் நமக்கு நடக்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தை அப்படி உணர்வு பூர்வமாக கற்பனை செய்து பார்க்க வேண்டும். முகத்தில் சந்தோஷத்துடன் அப்படி படமாக ஒரு 5 நிமிஷம் கற்பனை பண்ணி பார்க்குறோம். கற்பனை பண்ணி பார்த்துட்டு இப்போ இந்த மெத்தடுக்குள்ளே போகிறோம். இப்போ கற்பனை பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? அதே தான் ஒரே லைனில் நம்ம ஒரு விஷயமாக எழுத போகிறோம். என்னன்னு, இவ்வளோ நேரம் நம்ம பண்ண கற்பனைகள் அனைத்தும் இப்போ நம்மக்கிட்ட தேவையான இது நமக்கு கிடச்சிருச்சு. அது கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம், அதை வச்சு என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு இவ்வளோ நேரம் ஒரு விஷயம் பண்ணோம்ல, அதை ஒரு லைனாக எடுக்க போகிறோம். புரியுதுங்களா? இதுக்கு முதல்ல புதுசாக ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க. அந்த நோட்டோட முதல் பகுதியில் டிவைன் புக் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகிறோம். காலையில் நீங்கள் எழுந்ததும் அப்படி ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நம்ம கற்பனை பண்ணதை 1 லைனாக எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்? உதாரணத்துக்கு, இப்போ எனக்கு தேவையான பணம் கிடச்சிருச்சு, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், இந்த மகிழ்ச்சியை எனக்கு தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இது பணமோ வேலையோ இல்லை நம்ம விரும்பிய நபரோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எழுதி 1 லைனாக எழுதுகிறோம். இதை காலையில் எழுந்ததும் 3 தடவை, அதாவது 3 times அப்படி எழுதுகிறோம். மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்றதுக்கு பிறகோ நம்ம மைண்ட் எப்போ ஃப்ரீயாக இருக்குதோ அந்த டயத்தில் காலையில் எழுதணும் பார்த்தீங்களா, அதே 6 டைம் எழுத போகிறோம். 6 டைம் அந்த வேர்டை எழுதுகிறோம். அதே இது இரவு தூங்குவதற்கு முன்
9 தடவை. இதை நீங்கள் சரியாக 3 நாள் எழுதணும். இந்த 3 நாள் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு தேவையானது, இப்போ உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா அது எதன் மூலமாக, வேலை மூலமாக வேணும் அப்படின்னா அதை சார்ந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நிச்சயமாக இது நடக்கும். முழு நம்பிக்கையுடன் எழுதுங்க. என்கிட்ட கேட்டால் 3 நாள் எழுதினா போதும். கண்டினியூவாக ஒரு 21 டேஸ் இதை எழுதி பாருங்கள். நிச்சயமாக அது உங்கள் ஹேபிட்டாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.